வணக்கம். தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கன்னடம், குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம், எங்கே நாடு வராது. ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம், அதுதான் பிராமண செயல் திட்டம், அதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம், அதி உச்சமான செயல் திட்டம். தமிழர்களுக்கு தமிழ்நாடு, குஜராத்திகளுக்கு குஜராத்தி தனி நாடு. அதுக்கப்புறம் சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்ட நாடு, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை மீசையை முறுக்குவோம்ல. ஒன்றி வாழாது பிரிஞ்சுக்கிட்டே போகணுன்னா தமிழனுக்கு சொல்லியாக கொடுக்கணும். சேர சோழ பாண்டியர்கள் என்றாவது ஒரே நாடாக இருந்திருக்கிறார்களா? ஒரே தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. அந்தந்த பகுதியில் ஆளுமையில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்கு சேர நாடை கொடு, எனக்கு பாண்டிய நாடை கொடுன்னு சண்டை பிடிச்சிக்கிற போகிறாங்க. அது சரி, பல சாதிகளாக பிரிந்து கிடக்கிறார்களே. ஒவ்வொரு சாதியும் தாம் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியெல்லாம் எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுன்னு கேட்டால் என்ன செய்வாங்களாம்? இவங்க பிரித்து கொடுத்துருவாங்களோ? பிராமணர்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதமா? அதுவே தப்பு. பிராமணர்கள் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கிறார்களோ அந்தந்த மாநிலங்களில் உள்ள மொழிகளைத்தான் பேசுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கும் தாய்மொழி. சமஸ்கிருதம் தாய்மொழி அல்ல. சமஸ்கிருதம் கடவுளுக்கும் கடவுளை சார்ந்த தொழில்களுக்கும் மட்டும்தான் ஒரு மொழி. கணியன் பூங்கொன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினாரே. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் திறதரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் திறதரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் திறதரவாரா. தீதும் நன்றும் திறதரவாரா. அதை இந்த அயல்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெருமையாக பாடுறாங்க. அந்த மாதிரி பிராமணர்களும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிறாங்க. அவர்கள் யாரும் என் தாய்மொழி சமஸ்கிருதம், எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும், சமஸ்கிருதம்னு ஒரு மாநிலத்தை பிரித்து கொடுன்னு அவர்கள் கேட்கவே இல்லை. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கூட அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு நாட்டினை கேட்டதே இல்லை. அவர்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்தந்த நாட்டு மக்களோட இணைந்து வாழ்கிறார்கள். சாதி வேற்றுமை, சாதி கொடுமை என்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை. அது இன்று நமக்கு எங்கே இருக்குது? கோயிலும் கோயிலை சார்ந்த இடங்களை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்? உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னாரு. ஒரு பக்கம் கார்ல் மார்க்ஸை பொழுதுகிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க? உலக தொழிலாளர்களே ஒவ்வொரு மாநிலமாக பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாவுங்க. பிரிவுகள் என்று வரும்போது ஒருத்தர் ஒருத்தரை ஆதரிக்காததும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக் கொள்வதும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். உலக தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, மாநில தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள தனித்தனி சங்கங்களாக, ஏன் கம்யூனிஸ்டுகளுடைய தனித்தனி சங்கங்களாக பிரிந்திருப்பவர்கள் கூட ஒன்றாக இணைந்து என்றாவது ஒரு போராட்டத்தை, ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களா?
பிராமணர்கள் நாடு இல்லாமல் அல்லல் படுவாங்க, நாடோடிகளாக நாடு இல்லாத பரதேசிகளாக போயிடுவாங்கன்னு தான் பாரதிய ஜனதா மொழிவாரி தனிநாடுக்கு எதிராக இருக்குதான். இந்த வேடிக்கையை பாருங்க. காலம் வருது, நேரம் வருது, கடவுளோட கருணை வருது, காடு வருது, கழனி வருது, கோடி நலம் வருது. ஆடுறாமா ஆடுறாமா. திவாகர் அங்க அங்க We are not for caste, we are anti-caste. Annihilation of caste is our main motto. We are not provoking caste sentiments or religious sentiments. So we are for social justice. We are not bothering about the electoral politics, but we are bothering about social justice. நாங்கள் சாதிக்காக நிற்கலை, நாங்கள் சாதிக்கு எதிரானவங்க. சாதியை அழிப்பதே எங்களுடைய கொள்கை. சாதி உணர்வையோ மத உணர்வையோ நாங்கள் தூண்ட மாட்டோம். இப்படி சொல்லிக்கிட்டே தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கன்னடம், குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம்? சமஸ்கிருத மொழிக்கான ஒரு தனி நாடு இல்லாமல் நாடோடிகளாக பரதேசிகளாக போயிடுவாங்க அப்படின்னு தான் பாரதிய ஜனதா மொழிவாரி பிரிவினைக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது சாதி உணர்வு இல்லையா? பிராமணர்களை ஒரு பக்கம் திட்டிக்கிட்ட பிராமணர்களும் கைகூப்பி வணங்கி நிற்கிறார். பொன்னாடை போர்த்தி ஓட்டு போடுங்கிறார். அவர்கள் எங்களை ஏன் இப்படி திட்டுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த வேஷம்லாம் எதுக்கு? பதவி, காசு, பணம், துட்டு. கொள்கையும் இல்லை, ஒரு இளவும் இல்லை. 50-60 ஆண்டு காலமாக அரசியல் ஆட்சி அமைப்புக்குள்ளே இவங்க வந்து தமிழ்நாட்டில் பாலாரையும் தேனாரையும் விட விட்டாங்க. இந்த வேங்கவேல் பிரச்சனையில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலையே. இவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிற்க போகிறாங்க. அப்படி நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்கிட்டதாக தான் அர்த்தம். நன்றி.